அனைவருக்கும் வணக்கம். பல்சுவை சேனல் செய்திகள பார்த்துட்ருக்குற உங்க அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "துன்பத்தில் இன்பம் காணாதே" அப்படின்னு ஒரு கதை. கடைசி வரைக்கும் எல்லாரும் கதைய வாட்ச் பண்ணுங்க. அதாவது ஒரு ஊர்ல ஒரு பணக்கார மாணவன் ரோட்ல நடந்து போயிட்டுருக்கான் ஸ்கூலுக்கு. நடந்து போயிட்டுருக்கும்போது தன்னுடைய ஆசிரியர பார்த்துர்றான். உடனே 2 பேரும் உரையாடிட்டே அப்படி நடந்து போறாங்க. போற வழியில ஒரு வயல்வெளியில ஒரு ஏழையோட ட்ரெஸ்ஸு இருக்குது. அத பார்க்குறான். அந்த மாணவன் வந்து பணக்கார மாணவன் வந்து பார்க்குறான். உடனே ஆசிரியர்கிட்ட சொல்றான், "இந்த ட்ரெஸ்ஸ நான் எடுத்து ஒளிச்சு வச்சு விளையாட போறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு ஆசிரியர் சொல்றாரு, "பிறருடைய துன்பத்துல வந்து நம்ம இன்பம் காணக்கூடாது. அது வந்து ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு கிடையாது" அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்பயும் அந்த மாணவன் வந்து கேட்குற மாதிரி தெரியல. "சரி, நீ நான் சொல்றத கேட்குற மாதிரி தெரியல. நான் சொல்ற மாதிரி நீ விளையாடு. அப்ப என்ன நடக்குதுன்னு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் சொல்லிட்டு சொல்றாரு, "உன்னுடைய கையில இருக்க வ மோதிரத்த கழட்டி அவருடைய சட்டையோட பையில வச்சுரு. வச்சுட்டு ஒளிஞ்சிருந்து நீ என்ன நடக்குதுங்கிறத பாரு" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவன் என்ன பண்றான், தன்னோட கையில இருக்கிற மோதிரத்த கழட்டி அந்த ஏழையோட சட்டையில வச்சுறான். சட்டை பையில வச்சுட்டு போய் ஆசிரியரும் அந்த பணக்கார மாணவனும் ஒளிஞ்சுக்கிறாங்க. வயல்ல வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ஏழை வந்து அந்த சட்டைய எடுத்து உடம்புல போடுறாரு. போடும்போது அந்த சட்டை பையில ஒரு மோதிரம் இருக்குது. அந்த மோதிரத்த பார்த்துட்டு, "யாருடா அங்க வச்சிருப்பா?" அப்படி சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்க்குறாரு. யாருமே இல்ல. உடனே கதறி அழுவுறாரு. "கடவுளே! நான் என்னுடைய மனைவி வீட்ல வந்து நோய்வாய்ப்பட்டு போயிருக்கா. அவள எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியலன்னு சொல்லி உங்ககிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு இந்த மோதிரம் கிடைச்சிருக்குது. இந்த மோதிரத்த வச்சு நான் என்னுடைய மனைவிய காப்பாத்திருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி அழுவுறாரு. அழுதுட்டு சொல்றாரு, "இந்த மோதிரத்த குடுத்த உங்களுக்கும், அந்த மோதிரத்த மனமுவந்து வச்சுட்டு போன அந்த மனுஷனுக்கும் ரொம்ப நன்றி கடவுளே" அப்படின்னு சொல்லி அழுவுறாரு. அழுதோன்னே அந்த பணக்கார மாணவனுடைய கண்ல இருந்து கண்ணீர் கொட்டுது. உடனே இந்த ஆசிரியர் சொல்றாரு, "பாத்தியா, அவருடைய சட்டைய நீ எடுத்து ஒளிச்சு வச்சு விளையாண்டுருந்தீன்னா, அத சட்டைய காணும்னு சொல்லி கூட சட்டை இல்லாம அவரு துன்பம் அடைஞ்சிருப்பாரு. அதுதான் உன் கண் கூட பார்த்திருப்ப. ஆனா இப்போ ஒரு ஏழையோட கஷ்டத்துக்கு நீ உதவி செஞ்ச மாதிரி இந்த மோதிரத்த குடுத்தோன்னே அவர் எப்படி அழுவுறாரு பாத்தியா? அவருக்கு எவ்வளவு பெரிய நிம்மதி இதுல இருந்து கிடைச்சிருக்கும் பாத்தியா? அதனால இது அத பார்த்த உன்னுடைய கண்லயும் நான் சந்தோஷத்த பார்க்கிறேன். அதனால மற்றவங்க கஷ்டப்படும்போது அந்த கஷ்டத்துக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகள செய்யணுமே தவிர, அவங்க கஷ்டத்த ஏளனமாவோ, கேலி பண்ணியோ, சிரிக்கவோ, பார்க்கவோ கூடாது" அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து அறிவுரை சொல்றாரு. உடனே அந்த மாணவன் சொல்றான், "இனிமே நான் யாருடைய கஷ்டத்த பார்த்தும் சந்தோஷப்பட மாட்டேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் உதவிதான் செய்வேன்" அப்படின்னு சொல்லி அந்த மாணவன் சொல்றான். இதுல இருந்து என்ன தெரியுது? பிறருடைய கஷ்டத்த பார்த்து நம்ம சந்தோஷப்படக்கூடாது. மற்றவங்க துன்பத்துல இருக்கும்போது அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிய செய்யணுமே தவிர, அவங்க துன்பத்துல இருக்கும்போது நம்ம சந்தோஷப்படக்கூடாது அப்படிங்கிறத இந்த கதை உணர்த்துது. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.